தமிழகம், கேரள மாநிலங்களிடையே பெரியாறு அணை தொடர்பாக பனிப்போர் நடந்து வந்தாலும் இரு மாநில மக்களிடையே சமத்துவத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் சித்ரா பௌர்ணமி கொண்டாடப்படுகிறது. இரு மாநில எல்லையில் 5000 அடி உயரத்தில் அமைந்துள்ள கண்ணகி கோவிலில் இதற்காக 15,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடுகின்றனர், வழிபாடு நடத்தி வருகின்றனர். தற்போது பெரியார் புலிகள் திட்ட காப்பு காட்டுக்குள் அமைந்துள்ள இந்த கோவிலுக்கு சித்ரா பௌர்ணமி தினம் தவிர வேறு தினத்தில் ஒருவரை கூட அனுமதிப்பதில்லை. மலை உச்சியில் நின்று பார்த்தால் முல்லை பெரியாறு அணை, தேனி மாவட்டத்தின் அழகிய தோற்றம், பெரியாறு புலி பாதுகாப்பு திட்ட பசுமை சோலை வனங்கள், யானைகளின் கூட்டம் உட்பட பல்வேறு விலங்கினங்களை காணலாம். கேரள மாநிலம் குமுளியில் இருந்து வாகனத்தில் செல்ல 14 கிலோமீட்டர் மற்றும் தமிழகத்தின் கம்பம் வழியாக செல்ல 6 கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும். மதுரையை எரித்த கண்ணகி இங்கு வந்து தெய்வமாகி அதன்பின் புஷ்ப வாகனத்தில் சொர்க்கம் சென்றார் என்பது ஐதீகம். இங்கு உள்ள 2 கோவில்களில் இடுப்பளவு மட்டுமே உள்ள 2 சிலைகள், உடைந்த நிலையில் உள்ள ஒரு பிள்ளையார் சிலை உள்ளன. நன்கு திட்டமிடப்பட்டு கட்டப்பட்டுள்ள இந்த கோவில் 17ஆம் நூற்றாண்டில் நடந்த போரில் சேதமடைந்தது. ஆன்மீக வழிபாட்டுக்காக வரும் பக்தர்கள் கோவிலின் காவலர்களான வன விலங்குகளை பாதுகாக்கும் வகையில் பிளாஸ்டிக் பொருட்களை வனப்பகுதியில் விட்டு வராமல் இருந்தால் அதுவே கண்ணகிக்கு செய்யும் வழிபாடாக இருக்கும் என்பதே சுற்றுச்சூழல்வாதிகளின் வேண்டுகோளாக உள்ளது.